100% வீடியோ எடுத்து தப்பே இல்லை. ஆனால் நீ ஏன் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணலை? அதே பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு நடந்தது, அதனால தான் நான் செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தேன், அதெல்லாம் வந்து கட்டுக்கதை. அந்த பொண்ணு ஏன் ரியாக்ட் பண்ணலை? ஏன் அந்த பொண்ணு கூட வா நீ நானும் சேர்ந்து நிற்போம், நீ சண்டை போடு, நான் கூட நிற்கிறேன்னு ஏன் சொல்லலை? இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது, ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு அந்த ஆள். ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லுவாங்க, டிக்கெட் கன்ஃபார்மான டிக்கெட்ஸ் உட்காந்துருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அதை மீறி உட்காந்துருப்பாங்கல்ல. கீழே எல்லாம் உட்காந்துருக்காங்க, நல்ல க்ரௌடு, கீழே உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணோட காலை வச்சு அந்த பொண்ணோட கால் இவரோட காலை வச்சு அவர் படுத்திருக்காரு, அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, அந்த காலை வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு, நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்கோம், நாங்களும் பார்க்குறோம். எனக்கு கோபம் வந்து சப்புன்னு முதுகில் அடிச்சிட்டேன் நான். சீரியஸாக நடந்த விஷயம். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துச்சு. வீடியோ எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் பொறுத்ததுக்கப்புறம், அதாவது வீடியோ எடுத்து அதுக்கெல்லாம் பார்த்துக்கப்புறம் தான் ஏன் இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக இப்படியே வச்சிருக்கு நான் பார்க்குறேன். அந்த வீடியோவை நான் அடிக்கவும் அதை கட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற ட்ரெயினில் இருக்கக்கூடிய போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுது. அவனை போய் அரெஸ்ட் பண்ணாங்க, அவனை உள்ளே தூக்கி வச்சாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவன் குடிக்காரன், குடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடிச்சு அப்யூஸ் பண்ணாலும் அப்யூஸ் தான். ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாமல் வீடியோ எடுத்துச்சு. நாங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான்லாம் அடித்தேன், கூட இருந்த ஆம்பளைங்களாம் அடித்தாங்க. ஏன் அவன் தீபக் அடிக்கலை? ஏன் தீபக்கை வந்து அவள் ஹெல்ப் கேட்கல? வீடியோ எடுத்து தப்புன்னே சொல்ல மாட்டேன், நீங்கள் வீடியோ எடுங்க. ஆனால் அது அதே இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கும்ல. சோஷியல் மீடியாவில் போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ல, இல்லை அவனுக்கே உன் நம்பரை கூட, இது பாரு நீ பண்ணியிருக்க பாரு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போனால் ப்ரூஃப் கேட்குறாங்க. 100% வீடியோ எடுத்து தப்பே இல்லை. ஆனால் நீ ஏன் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணலை? அந்த ப்ரூஃபுக்கான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பித்த உனக்கு அதை ஏன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு தோணல. சோஷியல் மீடியாவில் போட 4 பேர் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மென்டல் புத்தினால் வந்த விஷயந்தான் இது அப்படின்னு நினைக்கிறேன்.